வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபன் ஃபோக்கஸ் தமிழ். நான் ஜான்சி ராணி. இந்த சேனலில் போடுற மோட்டிவேஷன் வீடியோஸ் அண்ட் vlogs ஹிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களை மோட்டிவேஷன் பண்ணும். ஏதோ ஒரு டயத்தில் உங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு இருந்துச்சு, ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் ஆடியோஸ் மட்டும் கேட்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்தியாவின் பொருளாதாரத்தை வழிநடத்தும் வலிமையான பெண்மணி, அஞ்சாத ஆளுமை மற்றும் சிறந்த பொருளாதார நிபுணர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் வாழ்க்கை ஒரு சராசரி நடுத்தர வர்க்க பெண் எப்படி உலக அளவில் செல்வாக்கு மிக்கவராக உயர முடியும் என்பதற்கான சாட்சி. 1959 செப்டம்பர் 18 தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமான மதுரையில் பிறந்தார். இவரது குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்க தமிழ் பிராமண குடும்பம். இவரது தந்தை நாராயணன் சீதாராமன் இந்தியா ரயில்வேயில் அதிகாரியாக பணியாற்றியவர். தாய் சாவித்ரி ஒரு இல்லத்தரசி மற்றும் புத்தகங்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தனது தாயிடமிருந்துதான் தான் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தை நிர்மலா கற்றுக்கொண்டார். இவரது குடும்பம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தது என்றாலும் தந்தையின் பணி நிமித்தமாக தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் வசித்தார். கல்வியே ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதில் இவரது குடும்பம் உறுதியாக இருந்தது. தனது ஆரம்ப கல்வியை மெட்ராஸிலும் உயர்நிலை கல்வியை திருச்சிராப்பள்ளியிலும் பயின்றார். தனது இளங்கலை பட்டப்படிப்பிற்காக BA எக்கனாமிக்ஸ் திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு பொருளாதாரத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டார். 1980களில் மேல் படிப்பிற்காக டெல்லி சென்றார். JNUவில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கேயே தொடர்ந்து தனது MPhil படிப்பையும் முடித்தார். அவரது ஆய்வுக் கட்டுரை இந்தோ ஐரோப்பியன் டெக்ஸ்டைல் ட்ரேட் பற்றியது. இதுவே பிற்காலத்தில் அவர் வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய போது பெரும் உதவியாக இருந்தது. JNUவில் பயின்ற போதுதான் ஆந்திராவைச் சேர்ந்த வரகலா பிரபாகர் என்பவரை சந்தித்தார். பிரபாகரும் அதே பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் பயின்றவர். இருவருக்கும் இடையே இருந்த அறிவு சார்ந்த புரிதல் திருமணத்தில் முடிந்தது. 1986இல் இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு லண்டன் சென்றார். அங்கு அவர் சந்தித்த சவால்கள் சாதாரணமானவை அல்ல. லண்டனில் முக்கிய பகுதியான ரீஜன்ட் ஸ்ட்ரீட்டில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடையில் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றினார். அங்கு கிறிஸ்துமஸ் சமயத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டார். பின்னர் லண்டனில் உள்ள அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் பொருளாதார நிபுணரின் உதவியாளராக பணிபுரிந்தார். தொடர்ந்து புகழ்பெற்ற BWC நிறுவனத்தில் மூத்த மேலாளராக பொறுப்பேற்றார். லண்டனிலிருந்து BBC உலக சேவையிலும் சில காலம் பணியாற்றினார். 1991 தனது மகளின் பிறப்பிற்கு முன்னதாக இந்தியா திரும்பினார். ஹைதராபாத்தில் குடியேறிய அவர் கல்வி மற்றும் பொது பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹைதராபாத்தில் பிரணவா என்ற முன்மாதிரி பள்ளியை தொடங்கி நடத்தினார். 2003 பாஜக தலைமையிலான NTA ஆட்சியின் போது தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 2005 வரை இந்த பதவியில் இருந்த அவர் நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்து பல களப்பணிகளை மேற்கொண்டார். தேசிய மகளிர் ஆணையத்தின் இவரது செயல்பாடுகளை கவனித்த பாஜக தலைவர்கள் இவரை அரசியலுக்கு அழைத்தனர். 2006இல் முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அன்றைய பாஜக தலைவர் நிதின் கட்காரி இவரை கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக நியமித்தார். ஆங்கிலம் மற்றும் இந்தியில் சரளமாக பேசும் திறன், தரவுகளை துல்லியமாக முன்வைக்கும் குணம் ஆகியவை இவரை டெல்லி அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாற்றியது. கட்சியின் கொள்கைகளை தொலைக்காட்சிகளில் மிக வலிமையாக வாதிட்டார். 2014இல் மோடி தலைமையிலான அரசு அமைந்தபோது நிர்மலா சீதாராமன் நேரடியாக மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். மே 2016இல் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். மேக் இன் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற முக்கிய திட்டங்களில் ஆரம்பகட்ட செயல்பாடுகளில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். செப்டம்பர் 3, 2017 அன்று நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்திரா காந்திக்கு பிறகு இந்த பொறுப்பை வகித்த முதல் பெண் இவரே.
ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய புகார்களுக்கு சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து புள்ளி விவரங்களுடன் இவர் அளித்த பதில் இந்திய அரசியலில் மிக முக்கியமானது. ஒரு அமைச்சராக ஏசி அறையில் அமர்ந்திருக்காமல் சியாச்சின் போன்ற கடினமான எல்லைப் பகுதிகளுக்கு சென்று இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு ஊக்கமளித்தார். மே 2019 மோடி 2வது முறையாக பிரதமரான போது நிர்மலா சீதாராமனிடம் நிதி மற்றும் கார்ப்பரேட் விவரங்கள் அமைச்சகம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் முழுநேர பெண் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். பாரம்பரியமான லெதர் பிரீகேஸ் முறையை ஒழித்து வகை காகித சிவப்பு துணியில் சுற்றப்பட்ட கணக்கு புத்தக முறையை கொண்டு வந்தார். பின்னர் 2021 முழுமையான டிஜிட்டல் பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தினார். 2020 வந்த கொரோனா பெருந்தொற்றின் போது நாட்டின் பொருளாதாரம் நிலைகுலையாமல் இருக்க 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஆத்ம நிர்பர் பாரத் நிவாரண திட்டங்களை அறிவித்தார். 2024 முதல் 2026 வரையிலான காலகட்டங்களில் தொடர்ந்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து இந்தியாவின் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதி அமைச்சர் என்ற சரித்திர சாதனையை படைத்தார். இவர் எப்போதும் கைத்தறி புடவைகளை மட்டுமே அணிவார். இது இந்திய நெசவாளர்களுக்கு இவர் தரும் ஒரு பெரிய ஆதரவு. கர்நாடக இசை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தனது தனிப்பட்ட செலவுகளை தனது ஊதியத்திலிருந்தே கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு நேர்மையானவர். மதுரையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இன்று உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை வழிநடத்தும் நிர்மலா சீதாராமனின் கதை ஒவ்வொரு இந்திய பெண்ணுக்கும் ஒரு உந்து சக்தி. கடின உழைப்பு மற்றும் அறிவுத்திறன் இருந்தால் ஒரு பெண்ணால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களே சாட்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.